நம்ம விதிய நாமளே கட்டுப்படுத்த முடியுமா? வாழ்க்கையில செழிப்பா இருக்கிறதுக்கு உண்மையான வழி என்ன? இன்னைக்கு சித்தர் இடைக்காடரோட ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை நாம பார்க்க போறோம். இது நீங்க வாழ்க்கைய பார்க்கற விதத்தையே மாத்தி போடலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? கிரகங்களை சாந்தப்படுத்தி நம்ம விதிய நமக்கு சாதகமா மாத்திக்க முடியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க பஞ்சாங்கத்திலயோ இல்ல செய்தித்தாள்கள்லயோ பார்த்திருப்பீங்க, இந்த மந்திரத்தை தினமும் சொன்னா போதும் உங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு போட்டிருப்பாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப காலமா சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை. ஆனா சித்தர் இடைக்காடர் இந்த நம்பிக்கைய அப்படியே தலைகீழா புரட்டி போடுறார். அவர் சொல்ல வர்ற விஷயம் முற்றிலும் வேற, கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருக்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. நாம எல்லாரும் கிரகங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறோம். ஆனா இடைக்காடர் என்ன சொல்றாருன்னா, அந்த கிரகங்களையே சித்தர்கள் தான் கட்டுப்படுத்துறாங்களாம். அதாவது சித்தர்கள் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் கிரகங்கள் அதோட வேலையே செய்யுமாம். அவரோட இந்த வார்த்தைகளை நல்ல கவனிங்க. செய்தித்தாள் பரிகாரங்களால் ஏமாறாதீர்கள். நவகிரகங்கள் சித்தர்களின் கட்டுப்பாட்டில் மட்டுமே உள்ளன. அப்போ நம்மளோட முயற்சிகள் இவ்வளவு நாளா தவறான திசையிலையா போய்கிட்டு இருக்கு? அப்போ மந்திரங்கள் வேலை செய்யாதுன்னா உண்மையான பரிகாரம்னு ஒன்னு இருக்கா இல்லையா? அந்த பிரபஞ்சத்தோட அருளை பெற உண்மையான வழிதான் என்ன? சித்தர் சொல்றது ரொம்ப ரொம்ப எளிமையான ரெண்டே படி இருக்கிற ஒரு சூத்திரம்தான். இதுல மந்திரம் தந்திரம் எதுவும் இல்ல, முழுக்க முழுக்க செயல் மட்டும்தான். குறிப்பா அந்த இரண்டாவது படியை பத்தி அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் கூட அவர் நமக்கு கொடுக்கறார். அது என்னன்னு பார்க்கலாமா? முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதுல கால் பங்க, அதாவது 25% உங்களை சுத்தி இருக்கிற மத்த உயிர்களுக்கு சேவை செய்ய அர்ப்பணிக்கணும். இது ஏதோ ஒரு கிரகத்தை மட்டும் திருப்திப்படுத்துற தற்காலிக பரிகாரம் கிடையாது. இந்த ஒரு விதியை நீங்க சரியா பின்பற்றினா சனி, குரு, சுக்கிரன்னு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமா மட்டும்தான் செயல்படும்னு சித்தர் உறுதியா சொல்றார். அடுத்து இந்த உழைப்போட மதிப்பை விளக்க இடைக்காடர் ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை பயன்படுத்துறார். இது அவரோட தத்துவத்தை இன்னும் அழகா நமக்கு புரிய வைக்குது. அவர் பொய் நீர் உண்மை நீர்னு 2 விஷயத்தை ஒப்பிடுறார். நாம உதவி கேட்டு அழுது கடவுள்கிட்ட வடிக்கிற கண்ணீர் இருக்கு இல்லையா, அது பொய் நீர். ஆனா நம்ம கடின உழைப்பால உடம்பிலிருந்து வர்ற வியர்வை தான் உண்மை நீர்னு சொல்றார். இன்னொரு ஆழமான பார்வை பாருங்க. அப்போ அவர் சொல்ல வர்ற செய்தி ரொம்ப தெளிவு. உண்மையான ஆன்மீக முயற்சிங்கிறது கண்ணீர்ல இல்ல, வியர்வையில தான் இருக்கு. சரி, ஒருவேளை யாராவது இந்த நேர்மையான வழியை விட்டுட்டு குறுக்கு வழியில போய் ஜெயிக்க நினைச்சா என்னாகும்? அதுக்கும் பதில் இருக்கு. சித்தர் சில செயல்களை பத்தி ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார். திருடுவது, பொய் சொல்லுவது, மத்த உயிர்களை துன்புறுத்துவது, அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் நம்மளோட எல்லா ஆன்மீக முன்னேற்றத்தையும் ஒண்ணுமே இல்லாம அழிச்சிரும்னு சொல்றார். தண்டனைங்கிறது வெறும் முன்னேற்றம் இல்லாதது மட்டும் இல்ல. நீங்க எந்த பிரபஞ்ச சக்தியோட ஆதரவை தேடுறீங்களோ அதே சக்தி உங்களை முற்றிலுமாக தூக்கி எறிந்து விடும்னு சித்தர் சொல்றார். இது ஒரு மென்மையான நிராகரிப்பு இல்ல, ஒரு முழுமையான வெளியேற்றம். நிலைமை இதோட நிக்கல. பிறரை ஏமாற்றி வாழ்ந்தா இறைவன் உன்னை மட்டும் அல்ல, உன்னை சார்ந்தவர்களையும் சேர்த்து அழித்து விடுவான்னு அவர் சொல்றது இந்த தர்ம விதியோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. சித்தரோட இந்த தத்துவம் நம்ம வாழ்ற இந்த காலத்துக்கு, அதாவது கலியுகத்துக்கு ஒரு மிக முக்கியமான வழிகாட்டி. கலியுகம்னா போராட்டங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு காலம். இந்த காலத்துல அமைதியா வாழ்றதே ஒரு பெரிய சவால். ஆனா இதுக்கும் ஒரு வழி இருக்கு. இறுதியா நாம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். கடின உழைப்புங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்ல. இந்த கலியுகத்தோட எல்லா போராட்டங்களையும் ஜெயிச்சு நிக்கிறதுக்கான ஒரே ஆன்மீக ஆயுதம் அதுதான்னு சித்தர் அறுதிட்டு சொல்றார். இந்த கடின உழைப்பும் கருணையும் ஒரு விதமான பரீட்சை மாதிரிதான். சித்தர்கள் நம்மளோட ஆன்மீக முதிர்ச்சி ஒரு 60-70% எட்டுற வரைக்கும் காத்திருக்காங்களாம். எதுக்குன்னா அந்த சக்திகளை நாம தவறா பயன்படுத்த மாட்டோம்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த சோதனை. அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். சித்தரோட இந்த வழிகாட்டுதலின்படி நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மீக மதிப்பெண் என்னவா இருக்கும்? நாம உழைச்ச வியர்வை சிந்துரோமா இல்ல வெறும் கண்ணீர் சிந்துரோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.